பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க உள்ள காளைகளுக்கு மருத்துவ பரிசோதனை தொடங்கியுள்ளது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜாஃபர். என்ன மாதிரியான பரிசோதனைகள் எல்லாம் காளைகளுக்கு மேற்கொள்ளப்படுகிறது, அது குறித்த விவரங்கள்? நிச்சயமாக மனிஷா, உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டானது இன்னும் சிறிது நேரத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துவங்கி வைக்க உள்ளார்கள். இதனிடையே இந்த ஜல்லிக்கட்டு தடத்தில் களமாட உள்ள காளைகளுக்கு முழு உடற்தகுதி பரிசோதனையானது தொடர்ந்து மருத்துவ குழுவினர் மூலம் நடைபெற்று வருகிறது. அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் காளையினுடைய வயது, உயரம், எடை, அது மட்டுமின்றி வர்ணங்கள் தீட்டப்பட்டுள்ளதா என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் இங்கு கூடியுள்ள மருத்துவ குழுவினர் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் தீவிரமாக கண்காணிப்பு பணியிலும் சோதனை பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பரிசோதனைகள் நிறைவடைந்தவுடன் குறிப்பாக தகுதி பெற்ற காளைகள் அனைத்தும் ஜல்லிக்கட்டு போட்டிக்குள் அனுமதிக்கப்படும். அதே போல தகுதி நீக்கம் செய்யப்பட்ட காளைகள் அனைத்தும் களமாட முடியாமல் இந்த ஜல்லிக்கட்டு தடத்திலிருந்து வெளியேற்றப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக மதுரை வாடிவாசலிலிருந்து செய்தியாளர் ஜாஃபர் சாதிக். களத்திலிருந்து விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஜாஃபர்.